நம்மளோட பாரம்பரிய வைத்திய முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது ஒரு காலத்துல இருந்துச்சுங்க. அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவ முறை இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு தயாரிச்ச அந்த முறையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்க போறோம். மதுரை மாவட்டத்துல சில பகுதிகளில் பிறந்த குழந்தைக்கு தாய் மாமன் சேனை வைத்தல் அப்படின்னு ஒரு சடங்கு இன்றளவும் நடைபெறுது. அதுல சிலர் சர்க்கரை கரைசலை குழந்தைக்கு கொடுக்கறாங்க. சேனை வைத்தல் அப்படிங்கிறது குழந்தைக்கு சர்க்கரை ருசியை சுவைக்க பழக்கக்கூடிய வெறும் சர்க்கரை மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இல்லை. அது சேனை வைத்தல் கிடையாது. சேய் நெய் கொடுத்தல், சேய் நெய் கொடுத்தல் அப்படிங்கிறது தான் இதற்கு ஒரிஜினலான பேரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் காலப்போக்கில் சேய் நெய் கொடுத்தல், சேனை கொடுத்தல், அதுவும் பின்னால மருவி சீனி கொடுத்தல் அப்படின்னு மாறிடுச்சு. சேய் நெய் அப்படிங்கிறது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு எதிர்ப்பு சக்தி மருந்து அப்படின்னு சொல்லலாம். சளி, இருமல், வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சகஜமா வரக்கூடிய ஒரு விஷயம். அதை தடுக்கக்கூடியதா இருக்கு இந்த சேய் நெய். ஆடுதோடா இலை, தூதுவளை, இண்டு, வேப்பங்கொழுந்து, கண்டங்கத்திரி முதலான 57 வகையான மூலிகைகளை கொண்டு வீட்டிலேயே தயாரிக்கப்படக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் மருந்து தான் இந்த சேய் நெய். இந்த 57 வகை மூலிகைகள் எல்லாம் தேடி நம்ம காடு மலையெல்லாம் அலையணுமா டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பதிலாக இன்னொரு மருந்து இருக்கு. இந்த மருந்து இன்னைக்கு சில கிராமங்கள்ல இருக்கு. உரை மருந்து அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த உரை மருந்து தான் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு தயாரிக்கப்படக்கூடியது. சுக்கு, திப்பிலி, மாசிக்காய், அக்கரகாரம், அதிமதுரம், பூண்டு, கடுக்காய், நெல்லிக்காய், வசம்பு ஆகிய 9 மூலிகைகளை கொண்டு எளிதாக தயாரிக்கக்கூடியது இந்த உரை மருந்து. இதோட செய்முறையை நான் சொல்றேன். ஆனா இது நீங்களா செய்ய முடியுமா அப்படின்னு தெரியல. கிராமங்கள்ல இதை குறித்த ஞானம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களோட மேற்பார்வையில இல்ல அவர்களோட உதவியை கொண்டு மேபி ட்ரை பண்ணலாம். இதோட செய்முறை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுக்கின் மேல் தோலை சீவி கடுக்காய், நெல்லிக்காய் அவற்றின் விதைகளை நீக்கி வச்சுக்கணும். வசம்பை அதன் மேல் தோல் கருகும் வரை சுட்டு எடுக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து பொடியாக்கி வச்சுக்கணும். இந்த பொடியை அதிமதுர கஷாயத்தோட சேர்த்து, அதிமதுரம் குறித்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அது இனிப்பு சுவை கொண்ட ஒரு மூலிகை. இந்த பொடியை அதிமதுர கஷாயத்தோட சேர்த்து அரைத்து சிறு சிறு குச்சிகளாக செய்து அதை காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் உரை மருந்து. இந்த உரை மருந்து அரசு சித்த மருத்துவமனைகள்ல இலவசமாவே கிடைக்குது. யாரும் இதுக்காக சிரமப்படவும் வேணாம், தயாரிக்கவும் வேணாம். அப்படி தேவை அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டியது சித்த மருத்துவர். அவங்களோட நாலேஜோட இதை எப்படி எடுத்துக்கலாங்கிறத நீங்க கேட்டுக்குங்க. இது எப்படி எடுத்துக்கலாம், யார் எடுத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல வேண்டிய ஸ்கோப் இங்க எனக்கு கிடையாது. வசம்பு எண்ணெய் குறித்த ஒரு கான்ட்ரோவர்சி இதுல இருக்கு. பீட்டா அசரோன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு நச்சு பொருள் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. பட் ஆனா சிலர் இதை நம்ம அந்த வசம்பு அந்த மேல் தோல் கருகும் வரை நம்ம சுட்டு தீயில் கருக்கிறதுனால அந்த பீட்டா அசரோன் நீக்கப்படுது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. வசம்பை சுடும் வெப்பத்தில் இந்த பீட்டா அசரோன் 100% காணாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேப்பங்கொழுந்துக்குமே நிறைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் பண்புகள் உண்டு. இந்த உரை மருந்து மாதிரி மற்ற கல்ச்சரை விட நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர்ல நலவாழ்வு குறித்த புரிதலும் அக்கறையும் மெனக்கெடலும் கொஞ்சம் அதிகம் மற்ற சமூகத்தை விட. அதனால நம்ம தமிழ் மக்கள் இந்த மெனக்கெடலை தொலைச்சிடாம இந்த மாதிரி பாரம்பரிய மருந்துகளை மறந்துடாம பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. இந்த உரை மருந்து குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. டைரக்டா இதை பயன்படுத்தக்கூடிய வகையில நான் இதை சொல்லல. ஆனா எப்படி இது பயன்படும் அப்படின்னு நான் ஒரு ஓவர்வியூ, ஒரு ஐடியா தான் கொடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.